Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி நெய் சாதம். இப்போ நெய் சாதம் செய்யறதுக்காக 3 டம்ளர் பிரியாணி அரிசியை ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டேன். பிரியாணி அரிசியை தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அரிசியை வாஷ் பண்ணும்போது அரிசியை அழுத்தமா வாஷ் பண்ணக்கூடாது. அப்பதான் சமைக்கும்போது பிரியாணி அரிசி உடையாம முழுசா பார்க்க நல்லா இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி வானல் வைங்க. வானல் சூடான பிறகு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் பொன்னிறமாக மாறின பிறகு 6 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கோங்க. 25 கிராம் கட் பண்ண இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி நல்லா வதங்கின பிறகு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. எல்லாவற்றையும் ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு தண்ணீர் சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அது கூடவே 2 மூடி துருவின தேங்காயை சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் எடுக்கணும். நான் 3 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்துக்கிட்டேன். அதனால் 4 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கரை வைங்க. குக்கர் சூடான பிறகு 4 ஸ்பூன் நெய் விட்டு மசாலா பட்டை, அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதனோட தேங்காய் பாலையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரத்தில் இப்படி பபுள்ஸ் வரும். இந்த டைமில் பிரியாணி அரிசியை கொஞ்சம் கூட உடையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலோட சேருங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு இந்த மாதிரி லைட்டாக சாதத்தை கிளறி விடுங்க. சின்ன எலுமிச்சம்பழத்தில் பழத்தோட விதையை நீக்கிட்டு பாதி பழத்தை மட்டும் சாறு எடுத்து சேருங்க. ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடுங்க. 10 நிமிஷம் வரை சிம்மிலேயே சாதம் வேகட்டும். பத்து நிமிஷம் கழித்து ஆவி இறங்கின பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நெய் சாதம் ரெடியான பிறகு நெய் சாதத்தை அழுத்தமாக கரண்டியால் எடுக்காமல் மேலோட்டமாக இப்படி கிளறி விடுங்க. அப்போ தான் சாதம்
உடையாமல் இருக்கும்.